வணக்கம். இன்னைக்கு வெள்ளை சீடையும் தேன்குழலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடையில் இடியாப்பம் இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும், அதை வாங்கிக்கலாம். அது 2 கப் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு வெள்ளை சீடைக்கும் 1 கப்பு தேன்குழலுக்கும் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் உளுந்து கரெக்டாக இருக்கும். அதை வெறும் வாண்டியில் போட்டு நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி போட்டுட்டு இந்த 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டு அதை நல்லா கரைய விடலாம். இப்போ இந்த உளுந்து ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுக்கலாம். இந்த உளுத்த மாவு இந்த வெள்ளை சீடைக்கும் முறுக்குக்கும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதை அளந்து தனித்தனி பகுதியாக பிரித்து வச்சுக்கலாம். 2 பாதியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு இதுக்கு கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் வெள்ளை சீடைக்கு. தென் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. பல்லாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெல்லம் கொஞ்சம் நுரைச்சி வரும்போது இந்த 1 கப் அரிசி மாவு அளந்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாவு போட்ட உடனே இது நல்லா கெட்டியாயிடும். இது கெட்டியான உடனே இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஆற விட்டுடலாம். இப்போது இந்த ஆறின மாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரு உதிராக வருங்க. இப்போ இதை நம்ம பிசையணும். ஸோ அதுக்காக ஒரு அரை கரண்டி தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா கேஸில் சூடு பண்ணலாம். இதை நல்லா கொதிக்க அந்த மாவு மேலே போட்டிங்கன்னா அந்த வெல்லம் நல்லா தளர்ந்து வரும். ஸோ தட் நீங்கள் மாவு ஈஸியாக பிசையலாம். அரைச்சி வச்ச உளுத்த மாவு இருக்குல்ல, அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசையணுங்க. இப்போ இந்த சுடுதண்ணி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெல்லம் தளர்ந்து வர்றதுனால நீங்கள் நல்லா பிசைஞ்சிடலாம். இதை நல்லா பிசைஞ்ச உடனே இதை குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி தனியாக எடுத்து வைங்க. ஸோ உருண்டை பண்ணும்போது கையில் கூட கொஞ்சம் நெய்யோ இல்லை வெண்ணெயோ தடவிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போது இந்த உருண்டையெல்லாம் பண்ணி பாதி வைக்கும்போதே கேஸில் எண்ணெய் நல்லா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ இதில் ஒரு துளி போட்டு பார்த்தா அப்படியே மேலே எழுந்து வரும். வந்த உடனே கேஸை நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெள்ளை சீடையை உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த உருண்டையெல்லாம் போடலாம். இந்த உருண்டையை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப அப்படி இப்படி கிண்டக்கூடாதுங்க. கிண்டிங்கன்னா அது அப்படியே அளந்து போயிடும். அதனால் நீங்கள் இதை அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும்னு விட்டுடுங்க. மேக்ஸிமம் எண்ணெய் நிறைய வச்சிங்கன்னா எல்லா உருண்டையும் ஃபுல்லாக மூழ்கியிருக்கும். நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெய் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் எடுத்து அது மேலே ஊற்றலாம். கொஞ்சம் இப்படி அப்படி தள்ளலாம், கொஞ்சம் லேசாக பரட்டி விடலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த வெள்ளை சீடையை போட்டுட்டு அப்படியே நீங்கள் அதை மெல்லமாக அதை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அது உடையாமல் வருங்க. பொரிச்சு எடுத்த உடனே வெள்ளை சீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த வெல்லம் கொஞ்சம் உருகி இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டைம் ஆக ஆக அந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்ட உடனே உங்களுக்கு அந்த வெள்ளை சீடையும் நல்லா மொறுமொறுப்பு கொடுத்துடும். பாருங்கள், நான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அப்படி இப்படி திருப்பி விடாமல் பண்ணதுனால உடையாமல் வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு மாதிரி இது செவந்து வராது, கொஞ்சம் ப்ரௌனாக தாங்க இருக்கும். இது செவக்க வராது, கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக தான் வரும். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு எண்ணெய் வடிதட்டியில் போட்டு நல்லா எண்ணெய் வடிஞ்ச உடனே ஒரு டைட்டான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வைக்கலாம். இப்போது தேன்குழலுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்து அரைச்சி ஜலிச்சு அளந்து வச்சுருந்தோம்ல, அந்த உளுத்த மாவை போட்டுடலாம். எள்ளு போட்டுக்கிடலாம். தென் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தென் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா சூடான எண்ணெய் போட்டுக்கணும். இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் போடுங்க. ஸோ ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
தென் தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு புளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது இந்த சாஃப்ட்டு மாவை ஒரு குழல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேன் குழல்ன்றது இந்த அச்சு தாங்க, ரவுண்டு ப்ளெயின் ரவுண்டாக 3 ரவுண்டு இருக்கும். இப்போது இந்த மாவை ஒரு குழாய் மாதிரி பண்ணிவிட்டு அந்த முறுக்கு அச்சில் அந்த மாவை போட்டுட்டு இதை மூடிட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு தென் நீங்கள் இப்படி எண்ணெயிலே கூட பிழியலாங்க. பிழியறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு எண்ணெயிலே பிழிங்க. இல்லைன்னா அந்த ஆவி குபு குபுன்னு வந்து கையில் அடிச்சுட்டு கை வந்து சூடு பட்டுடும். இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் விடலாம். கரண்டியில் பிழியறதுக்கு முன்னாடி கரண்டியை நல்லா வந்து எண்ணெய் தடவிடுங்க. இந்த முறுக்கை நீங்கள் போட்டவொன்னே அப்படி இப்படி திருப்பாதீங்க. பாருங்கள், இந்த கரண்டியில் பிழிஞ்சிட்ருக்கேன். கரண்டியில் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். அதுக்கு மேலே இந்த முறுக்கை பிழிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் ஆன உடனே அப்புறமா திருப்புங்க. இல்லைன்னா அந்த முறுக்கு சாஃப்டாக இருக்கும், உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா இந்த முறுக்கை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா சுவையான தேன்குழல் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.